வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 27 ஃபீட் கிராஸ் 29 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் வந்து நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இந்த வீட்டுடைய அளவு வந்து இந்த இடத்துல இருக்குது 27 ஃபீட். இதோடைய வெஸ்ட்டு ஈஸ்ட் சைஸ், அதாவது கிழமேலாக 27 அடி இருக்குது, வடக்கு தெற்காக 29 அடி இருக்குது. நார்த்து சவுத்து சைஸ் வந்து நமக்கு 29 ஃபீட். இந்த இடத்துல நார்த்து பாயிண்ட்டை நம்ம ஆல்ரெடி காட்டியிருக்கிறோம். நார்த்து பாயிண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது. இந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸும் இந்த பக்கமாக தான் இருக்குது. இப்போ இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான். இப்போ இந்த வீட்டோடைய பிளான் டீட்டெயில்ஸை நாம் பார்க்குறோம். வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிரில் கேட் வந்து நம்ம இந்த இடத்துல தான் பிளான் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே அப்படின்னு வரும்பொழுது நமக்கு இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 8 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு போர்ட்டிகோ நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் வாயு மூலையில் வந்து ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு வந்து நம்ம வாயு மூலையில் இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். இந்த டைரக்ஷன்ஸில் அப்படி ஏறி நாம் வந்து மாடிப்படிக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்படி ஏறுறோம். இந்த இடத்துல ஒரு லேண்டிங், ஒரு லென்த்து லேண்டிங் இந்த இடத்துல இருக்குது. தென் இந்த பக்கம் திரும்ப ஏறி அப்படி ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறத மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல இண்டிவிஜுவலான பாத்ரூம் டாய்லெட் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு பாத்ரூம் தனியாக இருக்குது. 4 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் சைஸில் ஒரு பாத்ரூம். அகைன் இன்னொரு டாய்லெட் 4 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் சைஸில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே இந்த வீட்டுக்கு வெளியிலேயே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் வீட்டோடைய மெயின் டோர் இருக்கிற இடம் இந்த இடம். மெயின் டோரோடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு மெயின் டோர் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோர் வழியாக இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹால் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஹாலோடைய சைஸ் என்ன அப்படின்னா 17 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் இந்த ஹால் வந்து நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். 17 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் இந்த ஹால் இந்த இடத்துல இருக்குது. தென் இதில் வந்து சோஃபா டேபிள்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம காட்டியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல டைனிங் ஹால், ஸோ சோஃபா ப்ளஸ் டைனிங், இந்த இடத்துல ஒரு டைனிங் ஹால் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல சின்னதாக ஒரு பூஜா ரூம். ஸோ சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஒரு பூஜா ரூம் வந்து கிழக்க பார்க்க இருந்து அந்த சாமி படங்கள் எல்லாமே ஈஸ்ட்டு ஃபேஸ் பார்த்து இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நாம் பூஜா ரூம் வந்து சிம்பிளாக நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட சைஸ் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு வித்தில் தான் இந்த பூஜா ரூம் வந்து இருக்குது. தென் அக்னி மூலையில் வந்து ஒரு கிச்சன், இந்த இடத்துல ஒரு ஓப்பன் டோர், இந்த இடத்துல ஒரு கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறோம். 8 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன். தென் கிச்சன் ஸ்லாப் வந்து கிழக்க பார்க்க இருந்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் இந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஸ்டவ், சிங்க் எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாம் காட்டியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனில் வந்து 2 விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸுமே 3 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 கிச்சன் விண்டோவுமே சன்சைடோடு நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில்னு பார்க்கும்போது 3 விண்டோஸ் இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுடைய சைஸு 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த விண்டோ நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோடைய சைஸ் வந்து 2 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் சைஸில் ஒரு கிளேஸ்டு விண்டோ இந்த இடத்துல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். அகைன் பூஜா ரூம் பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு லார்ஜ் விண்டோ இருக்குது. இதோடைய சைஸும் 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த விண்டோ நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறோம். 8 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல இருக்குது. இதில் பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம காட்டியிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய பெட்ரூம் டோரோடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த பெட்ரூம் டோர் இருக்குது. தென் இன்னொரு பெட்ரூம் இந்த கார்னரில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இந்த பூஜா ரூமுக்கு லெஃப்ட் சைடு, இந்த பூஜா ரூமுக்கு பாட்டமில் நம்ம இந்த சைடில் இருக்கக்கூடிய டோர் வழியாக இந்த பெட்ரூமுக்கு போய்க்கலாம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டும் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுடைய
வாயு மூலையில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. 4 feet கிராஸ் 8 feet சைஸில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் சேர்ந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோர் சைஸ் 2.5 feet கிராஸ் 7 feet சைஸில் இந்த பாத்ரூம் டோர் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த 2 பாத்ரூம் டோருடைய சைஸுமே அதே தான், 2.5 feet கிராஸ் 7 feet சைஸ். தென் இந்த பாத்ரூம் டோரில் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸு 2 feet கிராஸ் 2 feet. தென் இந்த பெட்ரூமில் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸு 4 feet கிராஸ் 4 feet அப்படின்னு நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த விண்டோவுடைய சைஸு 3 feet கிராஸ் 4 feet சைஸில் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸும் 3 feet கிராஸ் 4 feet சைஸில் தான் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவராலாக எல்லா வால்ஸுமே 9 inches அப்படிங்கக்கூடிய சைஸில் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய வால், இந்த பாத்ரூமுக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த வால்ஸ், தென் இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இன்னர்ஸ் வால்ஸ் மட்டும் 4.5 inches அப்படிங்கக்கூடிய சைஸில் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நமக்கு பார்க்கும்பொழுது 27 feet கிராஸ் 29 feet இஸ் ஈக்குவல் டு 783 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டாக வரும். ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த ஹவுஸ் பிளானுக்கு 16 lakhsலேருந்து 17 lakhs வரைக்கும் நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டாக நாம் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நாம் வந்து நிறையா ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் வந்து நம்மளுடைய சேனல்ஸில் 2D and 3Dயில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.